பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பா குழந்தைகளுக்கு, சிறுமிகளுக்கு, சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த ஆட்சியில பல மடங்கு அதிகரித்திருக்கு. இந்த திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்வதே திமுகவினரும் திமுக நிர்வாகிகளும் தான் ஈடுபடுறாங்க. பல்வேறு சம்பவங்களை நம்மளால கூற முடியும். குறிப்பா கிருஷ்ணகிரியில ஒரு 2 வயது பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த சம்பவத்துல தொடர்புடையவர் திமுக இளைஞரணியை சேர்ந்த பெரிய நாயகம் அப்படிங்கிற ஒரு நபர். இந்தியாவே ஏன் உலகமே தமிழ்நாட்டை பார்த்து காரி துப்பி ஒரு சம்பவம்னா அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வழக்கு. அந்த வழக்குல கைதான ஒரு நபர் ஞானசேகரன், அந்தாலும் ஒரு திமுக நிர்வாகி. அது மட்டும் இல்ல, அரக்கோணத்துல ஒரு மாணவி பாலியல் கட்டாய திருமணம் அப்படிங்கிற பெயர்ல பாலியல் வன்புணர்வுக்கு வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாரு. அவங்கள அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கின நபரும் ஒரு திமுக நிர்வாகி, பேரு தெய்வசெயல். இப்படி இந்த பட்டியலை நம்ம இன்னும் அடிச்சுக்கிட்டே போகலாம். அதே போல கோடம்பாக்கத்துல ஒரு 15 வயது சிறுமி, அந்த சிறுமிக்கும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கின நபர்னு ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னா அவரும் திமுகவை சேர்ந்தவர், திமுகவில் உள்ள பொறுப்பாளர் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நபர். இப்படி தமிழ்நாடு முழுக்க எந்த பக்கம் திரும்பினாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, பெண்கள் துளியும் வெளியில நடமாட முடியாத ஒரு ஆட்சியா தான் இந்த திராவிட மாடல் ஆட்சிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, 2020 இருந்த குற்றங்களுடைய கணக்கு எடுத்து பார்க்க போது 2020 விட 2024, 25, 26 வரைக்கும் பார்க்கும் பொழுது 125%, 150% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கு. அதுலயும் போக்சோ குற்றங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அது 200%க்கும் மேல போக்சோ குற்றங்கள், அதாவது 18 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமி சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள். இந்த அளவிற்கு பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்கள் தமிழ்நாட்டுல தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனா திராவிட மாடல் முதல்வர்னு சொல்றவரு, நான் ஒரு தந்தையாக மன்றாடி கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நாடகம் போடுறாரு. இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கமா இல்லையா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே? எந்த பெண் குழந்தைகளுக்குமே தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு திமுக தான் முழு பொறுப்பு எடுத்துக்க வேண்டும். திமுக நிர்வாகிகள் தான் அந்த குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள். திமுக அதோட கட்சிக்காரங்களை கூட கட்டுப்படுத்த முடியாம, அவங்களுக்கு கூட ஒழுக்கம்னா என்ன, பண்புனா என்னன்னு கத்துக் கொடுக்க முடியாத அளவிற்கு திமுக அப்படிங்கிறது சரிகட்டு போய், சீர்கட்டு போய்